ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எனிவேஸ் தமிழ். திஸ் இஸ் மனோஜ் குமார். ஸோ நாம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிரிப்டோ ஏர்ட்ராப் நான் இம்பார்ட்டன்ட் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ என்னென்ன ஏர்ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏர்ட்ராப் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அந்த மீம் வார் அப்படின்ற ஒரு மைனிங் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மீம் வார் அப்படின்ற மைனிங், ஸோ அந்த மைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஏர்ட்ராப் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு டெட்லைன் டேட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண சொல்லி அதுக்கு என்னென்ன டாஸ்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணும்போது நிறையா பக் இருக்குது. ஸோ நான் என்னென்ன பக்கெல்லாம் ஃபேஸ் பண்ணேன். ஸோ இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி இந்த அப்டேட் வந்துருச்சு. பட் நான் வந்து அப்டேட் போஸ்ட் பண்ண முடியல, ஏன்னா எனக்கு பண்ண முடியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதனால் தான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ செகண்ட் அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ வேவ் வேலெட்டு. இந்த வேவ் வேலெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு DEX பிளாட்ஃபார்ம், அது டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சு. எப்படி இந்த ட்ரஸ்ட் வாலெட், அதாவது BNBக்கு வந்து பேன்கேக் ஸ்வாப் அப்படிங்கிற வேலெட் இருக்கோ, இது பேன்கேக் ஸ்வாப் அப்படிங்கிற DX இருக்கோ, அதே மாதிரி சூயி நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் வேலெட் அப்படிங்கிற டெக்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, சரிங்களா? இவங்க வந்து டிஜி வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லிட்டாங்க. அதை ரிமைண்ட் பண்ணுற விதமாக தான் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த டாஸ்க் நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டோக்கன் வந்து கிடைக்கும், அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் நெட்வொர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு. இந்த ப்ளஸ் நெட்வொர்க் அப்படிங்கிறது ஆல்ரெடி நிறையா ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு, சரிங்களா? ஸோ அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் என்னென்ன அப்டேட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையாக சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கேட்குறது உங்கள்கிட்ட ஒன்று தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறது. வீடியோ பிடிக்கும் கண்டிப்பாக, சரிங்களா? ஸோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சப்போஸ் பிடிக்கல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்ன ரீசன், எதனால் பிடிக்கல, என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட்டு ரிமைண்ட் பண்ணுங்கள் எனக்கு, ஓகேவா? ஸோ அவ்வளோதான். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மீம் கோர் அப்படிங்கிற மைனிங்லேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த டாஸ்க்கு. ஸோ ஒரு 18 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் வந்து ரிமைண்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ பின் மெசேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஃபைனல் ஏர்ட்ராப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்குது, சரிங்களா? அந்த ப்ராசஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஏர்ட்ராப் வந்து எலிஜிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ட்விட்டர் வந்து ஃபாலோ பண்ணுறது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேலெட் வந்து கனெக்ட் பண்ணுறது. தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மீம் காயினோட ஹோல்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தணும். ஸோ இந்த 3 டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த அப்படிங்கிற ஏர்ட்ராப் வந்து அப்படிங்கிற டோக்கனோட ஏர்ட்ராப்போட எலிஜிபிள், சரிங்களா? இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆக முடியாது, எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதனால் இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ சில பக் வரும். ஸோ அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், உண்மையாக கவனிங்க, சரிங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் ஜனவரி 1க்குள்ளே கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் இன்றைக்கே கம்ப்ளீட் பண்ண பாருங்கள், சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு டோக்கன் எதுவும் தேவைப்படுது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு பை பண்ணி தரேன், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீம்ஸ் வரோட அந்த டெலகிராம் பேஜ். ஸோ நான் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் கீழே. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மேலே ஃபைனல் ஏர்ட்ராப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரும், சரிங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மிஷன் 1 வந்து கம்ப்ளீட்டடு, மிஷன் 2 கம்ப்ளீட்டடு, அண்ட் ஆல்சோ மிஷன் 3 வந்து கம்ப்ளீட்டடு. கடைசியில் வந்து ஆல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து ஏர்ட்ராப் வந்து வந்துடும், சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து கமிங் சூன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? சரி, இதை எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஹோம் பேஜுக்கு போயிருங்க. அதாவது உங்களோட மொபைல் இருக்கும் இல்லையா, அந்த மொபைலோட ஹோம் பேஜுக்கு போயிருங்க. ஸோ ஹோம் பேஜ் அப்படின்னா உங்களோட மொபைல் அந்த ஸ்க்ரீன் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்துருங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ட்விட்டர் வந்து எல்லாத்தையுமே இருக்கும், கண்டிப்பாக ஏர்ட்ராப் பட்டன் பண்ணக்கூடிய ஈஸியாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ட்விட்டருக்குள்ளே போயிருங்க, சரிங்களா? ஸோ ட்விட்டர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வரும். இதில் வந்து ஆப் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இது எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்விட்டர் வந்து கனெக்ட் பண்ண முடியல. ஏன்னா ட்விட்டர் கனெக்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து போக முடியும். ஸோ ட்விட்டரே கனெக்ட் பண்ண முடியல. இது வந்து சில பக்கு தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அதை விட்டுருங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓப்பன் பை டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா? அந்த டிஃபால்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் சப்போர்ட்டட் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும், சரிங்களா? இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மேலே வந்து ஆல்வேஸ் ஆஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும், சரிங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டோ நாட் ஓப்பன் இன் திஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் லைட்டாக கிளிக் பண்ணணும், சரிங்களா? அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோ நாட் ஓப்பன் இன் திஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதை கிளிக் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வந்து ஃபுல்லாக பேக் வந்துடலாம், சரிங்களா? ஸோ ஃபுல்லாக பேக் வந்துட்டு இந்த பேஜ் வந்துடலாம், சரிங்களா? ஸோ இதில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா
அவங்களோட ட்விட்டர் வந்து லிங்க் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல லிங்க் யுவர் எக்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ட் யுவர் ட்விட்டர் அப்படின்னு தான் காட்டும். ஸோ ரெட் கலரில் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கனாவே ட்விட்டர் வந்து எனேபிள் ஆகும். ட்விட்டரு ப்ரௌசர்லாம் எனேபிள் ஆகும். அதில் ட்விட்டரை கிளிக் பண்ணி டேரெக்டாக அவங்களோட ட்விட்டரோட யூஸரையும் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அது வந்து ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ட்விட்டர் பேஜ் அதை திரும்ப அதை ஃபாலோ மீம் கோர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கனாவே அவங்களோட ட்விட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போய்ட்டு ஃபாலோ பண்ண சொல்லும். ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் முதல் டாஸ்க்கு. சரிங்களா? செகண்ட் டாஸ்க் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். செகண்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேலெட் வந்து லிங்க் பண்ணணும். சரிங்களா? இதுதான் செகண்ட் மிஷன். சரிங்களா? உங்களோட வேலெட் வந்து லிங்க் பண்ணணும். இந்த வேலெட் வந்து டேரெக்டாக நம்மளால் லிங்க் பண்ண முடியல. அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது நீங்கள் டேரெக்டாக அந்த லிங்க் யுவர் வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பீங்க. சரிங்களா? ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். சரிங்களா? லோட் ஆகின அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல லிங்க் மாதிரி ஒன்று போயிட்டுருக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரைட் சைடு கார்னரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட் பட்டன் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓப்பன் இன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த ஓப்பன் இன்னை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கேட்கும். எந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த லிங்கை ஏதோ ஒரு ப்ரௌசரில் ஃபார் எக்ஸாம்பிள் மைசூர் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை நம்ம ஓப்பன் பண்ணும்போது அந்த லிங்கை காப்பி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த லிங்க் வந்து கொஞ்சம் காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களோட OKX வேலெட்டுக்குள்ளே வந்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா அந்த காப்பி பண்ண லிங்க் இருக்கும் இல்லையா, அந்த காப்பி பண்ண லிங்க்கை எடுத்துகிட்டு OKX வேலெட்டுக்குள்ளே வந்துருங்க. ஏன்னா நான் OKX வேலெட்டில் தான் பண்ணேன். ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்குது. பிட்கெட் வேலெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. மெட்டாமாஸ்க்கும் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறது OKX வேலெட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேலெட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. ஸோ உள்ளே போனீங்க அப்படின்னா கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகலை. கொஞ்சம் எனக்கு மொபைல் கொஞ்சம் ஹேங் ஆகிறதுனால இந்த மாதிரி ஷோ ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பேஜ் தான் வரும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கவர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காட்டும். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. டிஸ்கவர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கீழே காட்டும். அந்த டிஸ்கவர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அந்த டிஸ்கவர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுற பேஜ் வரும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம காப்பி பண்ண அந்த லிங்க் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனி லிங்க் கைஸ். ஓகேவா? ஸோ இது வந்து எல்லாருமே ஒரே லிங்கை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா உங்களோட டெலகிராம் யூஸர் நேம் வச்சு தான் அந்த லிங்க் வந்து லோட் ஆகிருக்கும். ஸோ அந்த லிங்க்கை தான் நம்ம வந்து காப்பி பண்ணுவோம். சரிங்களா? ஸோ எல்லாருக்குமே தனித்தனி லிங்க் யூனிக் லிங்காக தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லா லிங்க்கையும் ஒரே லிங்க்கை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ இதை நான் சொல்லிட்டேன். சில லிங்க்கெல்லாம் வந்து ஒரே லிங்காக தான் இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா யூனிக் லிங்க். உங்களோட டெலகிராம் யூசர் நேம் ஏற்றாப்புல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்க் வந்து லோட் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த லிங்க்கை கொடுத்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட லிங்க்கை கொடுத்து சர்ச் பண்ணுறேன். ஸோ மீம் கோர் அப்படிங்கிறது நான் சர்ச் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. ஸோ இதை நான் கொடுத்து சர்ச் பண்ணுறேன். உடனே இந்த இடத்துல வந்து நான் வந்து ஆல்ரெடி வேலெட் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு வேலெட்டுக்கு ஒரு டெலகிராம் யூசர் நேம் தான் கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு டெலகிராம் யூசர் நேமுக்கு ஒரே ஒரு வேலெட்டை மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட டெலகிராம் அக்கௌண்ட்டை வந்து உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது ஒரு வேலெட்டுக்கு, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நோட்டு. சரிங்களா? இந்த ஃபஸ்ட் நீங்கள் வரும்போது இந்த கனெக்ட் வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். சரிங்களா? நீங்கள் வந்து கனெக்ட் வேலெட் கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து வேலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து செகண்ட் ப்ராசஸ். ஸோ வேலெட் வந்து கனெக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. டேரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ அப்ரூவ் கொடுப்பாங்க. அப்ரூவ் கேட்பாங்க. நீங்கள் வந்து அப்ரூவ் கொடுப்போம். நார்மலாக வந்து எல்லா ஏர்டாப்பும் எப்படி வேலெட் சைன்இன் கேட்கும்பொழுது அப்ரூவ் கொடுப்போமோ ஸோ அதே ப்ராசஸ் தான். ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேலெட் வந்து கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இதுக்குள்ள மை ப்ரொஃபைல் அந்த மாதிரி காட்டும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் உள்ளே வரும்பொழுது ஒரு டெலகிராம் அக்கௌண்ட்டுக்கு ஒரு யூசர் நேம் தான் ஆல்ரெடி உங்களோட வேலெட்டில் கனெக்ட் பண்ண அந்த டெலகிராம் யூசர் நேம் என்ன, ஸோ அதுதான் ஷோ ஆகும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே வந்துடலாம். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் வேலெட் கனெக்ட் ஆகணும்னா இந்த மை ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். சரிங்களா? ஸோ காட்டினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த லெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் டு ஓன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ப்ரூஃப் டு ஓன் அப்படிங்கிறது லைட்டாக டேப் பண்ணுங்கள். ஸோ அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜில் நீங்கள் வந்து டைவ் ஆகிடுவீங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அந்த மீம் காயின் அப்படிங்கிறத ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதான் அந்த ஃபைனல் ஸ்டெப்பு. அந்த மீம் காயினை ஹோல்டு பண்ணுறதுக்கு எல்லா காயினுமே நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியாது. அவங்க சில காயின்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன காயின்ஸ் அப்படின்னா இப்போ எத்தீரியம் நெட்வொர்க் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிப்பு, பீப்பு, அதுக்கப்புறம் மீமு, ஹானா, இந்த மாதிரி கேட்டலோரியன், GOU இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இல்லை ப்ரோ நான் வந்து பிஎஸ்சியில் வந்து ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லாருமே பிஎஸ்சி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது பிஎஸ்சி நெட்வொர்க்கே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறது. இதுக்குள்ள பிஎஸ்சி சப்போஸ் நீங்கள் வந்து எத்தீரியம் நெட்வொர்க்கில் தான் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தீரியம் தான் எனேபிள் ஆகும். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து பிஎஸ்சி நெட்வொர்க்கில் மாற்றினா மட்டும்தான் உங்களுக்கு பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய அந்த மீம் டோக்கன்லாம் அது எனேபிள் ஆகும். ஸோ அதனால் மேலே நெட்வொர்க் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியமில் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு. சரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிளிக் பண்ணி பிஎன்பிக்கு மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பிஎன்பி ஸ்மார்ட் செயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வேலெட் வந்து கனெக்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா
க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ எத்திரியம் வந்து இப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஸோ டிசேபிள் ஆகிருக்கும் சரிங்களா. எத்திரியம் வந்து டிசேபிள் ஆகிருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ நீங்கள் இதுக்குள்ளே வந்துருக்கீங்க பிஹெச்சியில். ஸோ நான் வந்து என்ன காயின் வந்து ஹோல்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ யூஎஸ்டிடி இருக்கு இல்லையா. ஸோ யூஎஸ்டிடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் அவன் வந்து 0.0001 அந்த டாலர் ஒர்த்தானா இங்கே மீம் காயின் தான் ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்கான். நீ வந்து ஹியூமனானு ப்ரூவ் பண்ணுறது மீம் காயினோட ஹோல்டராக அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு சரிங்களா. நான் வந்து ஒரு 0.05 டாலர் ஒர்த்தான யூஎஸ்டிடி வந்து ஹோல்ட் பண்ணேன் சரிங்களா. எப்படி ப்ரோ நம்ம வந்து எப்படி இதை வந்து ஹோல்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த வேலெட்டை கனெக்ட் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ அந்த வேலெட்டை நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி நெட்வொர்க்கில் வந்து யூஎஸ்டிடி வந்து வச்சுருக்கணும் சரிங்களா. ஸோ அது எப்படி நான் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ அது வந்து வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தா மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு இப்போ யூஎஸ்டி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட வேலெட்டில் இது வந்து யூஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவன் எப்படி கேட்பான் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கேட்பான். அதாவது நீங்கள் வந்து மீம் காயினோட ஹோல்டரானு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம். இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா December 31 வரைக்குமே உங்களோட இது வந்து ஸ்டேக்கில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் January 1க்கு அப்புறம் வந்து உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ணிக்க முடியும் அது மாதிரி வந்து சொல்லியிருப்பான். ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்க யூஎஸ்டி வந்து எவ்வளோ ஒரு 0.005 அந்த அப்படி அந்த 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 ரேஞ்சுக்கு ஒருத்தான யூஎஸ்டி வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு அப்ரூவ் யூஎஸ்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க சரிங்களா. கொடுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்து பிஎன்பி நெட்வொர்க் அப்படிங்கிறனால பிஎன்பியில் ஃபஸ்ட்டு ஃபீஸ் போகும் சரிங்களா. ஃபஸ்ட்டு பிஎன்பியில் ஃபீஸ் போகும். ஃபஸ்ட்டு பிஎன்பியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $2 ஒருத்தான பிஎன்பி வந்து ஃபீஸாக போகும். ₹2 ஒருத்தான பிஎன்பி வந்து ஃபீஸாக போகும். அதுக்கப்புறம் வந்து ஃபீஸ் போனதுக்கப்புறம் திரும்ப இந்த பேஜ்லேயே வந்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஐஎம் யூஎஸ்டி ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு ஆப்ஷனை காட்டும். இதை க்ளோஸ் பண்ணிடக்கூடாது, இது ரொம்ப முக்கியம். ஐஎம் யூஎஸ்டி ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் எவ்வளோ யூஎஸ்டி வந்து அப்ரூவ் பண்ண போகிறீங்களோ ஸோ அதை வந்து அப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. அதை மேக்ஸிமம் கொடுத்து அப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் மீம் ஹோல்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் சரிங்களா. இது வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னா உங்களோட மீம்வார் அந்த டெலகிராம் பேஜ் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்துட்டிங்க அப்படின்னா எல்லா டாஸ்க்குமே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து எல்லாமே கம்ப்ளீட்னு காட்டும் சரிங்களா. ஸோ இது வந்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே கம்ப்ளீட்னு காட்டும் சரிங்களா. நான் வந்து பண்ணிட்டேன், எல்லாமே கம்ப்ளீட்னு காட்டும். ஸோ இப்படி தான் நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நீங்கள் மீம் காயினோட ஹோல்டர் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ப்ராசஸ் தான் இது சரிங்களா. ஸோ அதனால் பண்ணிக்கோங்க. இதான் 3 டாஸ்க்கும் சரிங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் பிட்கெட் எக்ஸ்சேஞ்சிலேருந்து நீங்கள் வந்து யூஎஸ்டியை வித்ட்ரால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து மினிமம் வந்து 10 யூஎஸ்டி இருந்தால் மட்டும்தான் ஃபீஸ் வந்து இருக்காது பிஎன்பியில். பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து 10 யூஎஸ்டி மினிமம் இருந்தால் தான் வித்ட்ரால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாராலுமே 10 யூஎஸ்டி வந்து அஃபோர்டபுள் பண்ண முடியுமா அப்படின்னா அஃபோர்டபுள் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ அதாவது யார் யாருக்கெல்லாம் டோக்கன் வேணுமோ அவங்க என்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நான் உங்களுக்கு பை பண்ணி தரேன் சரிங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ப்ரோ நான் வந்து யூஎஸ்டி வந்து பிஎன்பி நெட்வொர்க்கில் அட்ரஸ் எடுக்கிறது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஓகேஎஸ் வேலெட்டுக்குள்ள வந்துருங்க சரிங்களா. ஸோ ஓகேஎஸ் வேலெட்டில் வந்துட்டு என்ன பண்ணிங்கன்னா ஹோம் பேஜுக்குள்ளே வந்துருங்க. இதில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து யூஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு ரிசீவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, ரிசீவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கிரிப்டோஸ் அதாவது என்னென்ன கிரிப்டோஸ்லாம் இந்த ஓகேஎக்ஸ் வேலெட்டில் அவைலபிள் இருக்கோ ஸோ அந்த எல்லா கிரிப்டோஸுமே வரும். ஓகேவா, யூஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. அந்த யூஎஸ்டி அப்படியே கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அதில் இருக்கக்கூடிய நெட்வொர்க் எல்லாமே இந்த யூஎஸ்டி வந்து என்னென்ன நெட்வொர்க்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே வரும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகணும். இது வந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயின் நல்லா வச்சுக்கோங்க. பிஎன்பி ஸ்மார்ட் செயின் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ நீங்கள் ராங்காக அட்ரஸ் செலக்ட் பண்ணி மாற்றி செட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல யூஎஸ்டி அட்ரஸ்க்கு இருக்கும். ஸோ காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையாவது இருந்தால் கூட நீங்கள் அவங்களோட டேரெக்டாக நீங்கள் வந்து பை பண்ணி வாங்கிக்க முடியும் இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ண சொல்லி சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பியும் ஃபீஸாக வச்சுக்கணும். இது ரெண்டுமே வேணும் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் வந்து பை பண்ணி தரேன். ஓகேவா. ஸோ இதுதான் இந்த டாஸ்க் அந்த மீம் வாரில் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய டாஸ்க்கு. இது வந்து January 1 வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மறக்காமல் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ வேவ் வேலெட்டோட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ டிஜியோட அப்டேட்டு. இந்த வேவ் வேலெட் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ் அதாவது சி நெட்வொர்க்கோட டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சி நெட்வொர்க்கோட டெக்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஜி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சில டாஸ்க் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஈவெண்ட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிடுங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா ரோட் டு டிஜி அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ரோட் டு டிஜி அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஜாயினும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் ஒர்க்காக தான் இருக்கும். என்ன அப்படின்னா எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்இன் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப் டு 7 days கன்சிக்யூட்டிவாக சரிங்களா. ஸோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு மிஸ்ட்ரி பேக்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி அந்த மிஸ்ட்ரி பேக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கலாம் அப்படின்னா ஸோ சம் வேவ் டோக்கன்ஸ் வந்து கிடைக்கலாம் சரிங்களா. ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்குது.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஷன் அப்படிங்கிற டோக்கன் வந்து நம்ம ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேவ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட அஃபிஷியல் டோக்கனு சரிங்களா. இந்த ஓஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அடிஷ்னல் டோக்கன் மாதிரி தான் சரிங்களா. ஸோ மேபி இதுவும் லிஸ்ட் ஆனது அப்படின்னா ஏன்னா இது வந்து அன்அஃபிஷியல் ப்ரைஸில் நிறைய பேர் வந்து செல் பண்ணி ப்ரைஸ் வந்து டம்ப் பண்ணி விட்டுட்டாங்க. பட் இந்த டோக்கன் வந்து இன்னும் லிஸ்ட் ஆகலை. பட் மேபி இந்த வேவ்ஸ் டோக்கனுக்கு அப்புறமும் லிஸ்ட் ஆகலாம், இல்லை அதுக்கு முன்னாடியும் லிஸ்ட் ஆகலாம். ஸோ நான் மொத்தமாக இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு வர்த்தபிளான ப்ராஜெக்ட்டு. ஏன்னா பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா பினான்ஸ் லேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறது ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் நெட்வொர்க்கு. இந்த ப்ளஸ் நெட்வொர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு போனஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா இந்த ப்ளஸ் நெட்வொர்க்கில் ஒரு 3 டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளஸ் நெட்வொர்க் அப்படிங்கிறது ஒரு டீப்பின் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இந்த ப்ளஸ் நெட்வொர்க்கில் ஒரு 3 ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா அந்த 3 அச்சீவ்மெண்ட்ஸில் 3 டாஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியுமா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 20% வந்து போனஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பண்ணுறது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் வந்து ப்ளஸ்டி யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெஃபரல் கோட் வந்து கொடுக்கணும். ரெஃபரல் கோடு மீன்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் யாரோட ரெஃபரல் கோட் என்ன கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு பைண்ட் பண்ணிக்கணும். ஸோ பைண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா டன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் டாஸ்க் வந்து கனெக்ட் பண்ணுறது. ஸோ ட்விட்டர் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஒர்க் ஆகலை இப்போதைக்கு. ஸோ ஒன்ஸ் ஒர்க் ஆகும் பொழுது நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ரிமைண்டர் பண்ணுறேன் நம்மளோட சேனலில். இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்கார்ட் வந்து கனெக்ட் பண்ணுறது. ஸோ டிஸ்கார்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. டிஸ்கார்டை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதாவது நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டிக் ஆப்ஷன் காட்டும் கைஸ் ஓகேவா. ஸோ டிக் ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப பேக் வரும்பொழுது திரும்ப டிக் ஆப்ஷன் காட்டாது. நீங்கள் திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா டிக் ஆப்ஷன் காட்டும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் நெட்வொர்க் அதாவது ஒரு டிபின் ப்ராஜெக்ட். ஆல்ரெடி நிறைய ஃபண்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட ரிமைண்ட் பண்ணுறது சரிங்களா. ஸோ அவ்வளோதான் 3 ப்ராஜெக்ட் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பேசிட்டேன். அதாவது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மீம் வாரில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் டீப்பாக சொன்னேன். ஸோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு அந்த பிஎன்பி ப்ளஸ் யூஎஸ்டி வேணும் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இண்டிவிஜுவல் பர்சன் வந்து டேரெக்டாக 10 யூஎஸ்டி இருந்தாலே வித்ட்ரால் பண்ண முடியும். ஸோ அதனால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கைட் பண்ணுறேன் ப்ளஸ் ஹெல்ப் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒன்று தான் வீடியோக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் சரிங்களா. சப்போஸ் பிடிக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களோட அப்டேட்டை கொடுங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.